சந்தோஷமாய் அப்படி நாமத்தை உயர்த்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, தோல்வி எனக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார், வெற்றி பவனி குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தியோர் சேர்ந்து வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். விசுவாசத்தோடு எல்லோரும் சேர்ந்து என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசு இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன், நான்
சுகமானேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. ஒருத்தர் கையை கொடுங்களேன். கையை கொடுத்து சொல்லுங்க, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இனி யாருக்கு அதிகாரம் இருக்கு? சாத்தானுக்கு. யாருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? இயேசு பறித்து விட்டார். பறித்து எங்க கொடுத்திருக்கிறாரு அதிகாரத்தை? ஹல்லேலூயா. கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசித்து பாட போறீங்க? ஆமென். அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? பிசாசு ஓட்டுகிறது, அற்புதங்கள் செய்கிறது, நன்மைகள் செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இருளின் ஆதிக்கங்களை அகற்றுகிறது. எல்லா அதிகாரமும் என்ன இருக்குது? ஏன் கைக்குள்ளாக இருக்குது. முதல்ல ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தாரு, அடுத்து இப்ப யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் நேசர் சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்களேன், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில். அதிகாரத்தோடு சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ நீர் என்னோடு என்னாலும். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே பெயர் என்னை அழைத்தவர், என் கருவை கண்டவர். ஆமென். எல்லோரும் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.
நாம் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னமே நம்மை அறிந்திருக்கிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். நம் கருவை கண்டவர். நம்ம எல்லோரும் சேர்ந்து நாம் பாடலாம். கரங்களை தட்டி நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை தீரையா, என் ஆகும் முன்னே தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி இப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் முழுவதும், வேறு ஆசையே இல்ல. உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கரங்களை உயர்த்தி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி. உங்க சத்தம் உயரட்டும் எல்லாரும் சேர்ந்து. என் தாய் உருவாகும் முன்னே என் பெயர் உருவாகும் முன்னே, என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. கரங்களை உயர்த்தி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்துக் கொண்டு
கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமா என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எல்லோரும் சேர்ந்து அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் சேர்ந்து என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் சொல்லி அழைக்கிறே, பெயர் சொல்லி மறுபடியும் என் தாய் உருவாகும், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல கையை கொடுங்களேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லைன்னு நீ சொல்றிய, வேற ஆசையே இல்லைன்னு நீ சொல்றிய. உனக்கு உண்மையிலேயே வேற ஆசை இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் சொல்லுங்க. வேற ஆசையே இல்லையான்னு கேட்டாங்க. இயேசுவை தவிர எனக்கு வேற ஆசையே இல்லையான்னு பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாங்க. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உண்மையாக சொல்லணும். நிறைய ஆசை இருக்குது. ஆனால் போன வாரம் செய்தியில் சொன்னது போல் பழைய ஏற்பாட்டில் பிதாவுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே நாமம் கொடுத்தாச்சு. என்ன நாமம்? இயேசு என்கிற நாமம். அந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லிட்டா நீ விரும்பினதெல்லாம், கர்த்தருக்குள் நீ விரும்பினதெல்லாம், நீ விரும்பினதெல்லாம். நான் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுவேன், அதுக்காக ஆண்டவர் பொண்ணை கொடுத்துருவாரா? அப்படி கிடையாது. ஆமென். நான் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக நான் எதை விரும்புகிறேனோ அதை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தருவார். ஆமென். ஆசைகள் பல இருக்கலாம், ஆனால் பிரதான ஆசை, இன்னைக்கு காலையில் சொன்னது, பிரதான ஆசை இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். நம்முடைய எது நான் செய்தாலும் இயேசு கிறிஸ்துவோட நாம மகிமைப்படும்படியாக நான் செய்யும் பொழுது, நான் விரும்புகிற காரியம் எல்லாம் என்ன பண்ணும்? நாம் தேடி போக வேண்டியதில்லை, அதுவே என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கடைசியாக ஒரு முறை நம்ம எல்லோரும் சேர்ந்து அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல். எத்தனையோ குழந்தைங்க கர்ப்பத்திலேயே கலைந்து போய்விடுது. ஆனால் கர்த்தர் நம்மை பத்திரமாக, எப்படி சொல்றது, விவரிக்க வார்த்தை இல்லை. நம்மை அழுங்காம குலுங்காம நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பெயர் உருவாகுவதற்கு முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்ததில் ஒரு செய்தி. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. மறுபடியும் அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தி. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, எப்படி உமக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல.
கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி 2 கரங்களை மேல வைத்து சத்தத்தை உயர்த்தி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. சூத்திரம் ஆண்டவரே. சொல்லலாமாப்பா, நீங்க போதும்பா, அவருக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் எல்லாம்